கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். அதிகாலைகளிலே தினம்தோறும் 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கிறோம். 57ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையில் இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது பல ரகசியங்கள் இருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, இந்த பூமியில நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும், நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும், எல்லாம் தேவனுக்கு தெரியும். நம்ம கால வேளையில என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நம்ம எல்லாரும் அதிகால வேளையிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்க போயிடும். நமக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு, சில குடும்பத்துல கடன் சொல்லிடுவாங்க. இப்ப நிறைய இடத்துல இப்ப இந்த கொரோனாக்கு அப்புறம் ஏகப்பட்ட இடத்துல கடன். அது பேங்க் லோனா இருக்கலாம், இல்ல வீட்டு கடனா இருக்கலாம். நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். பிள்ளைகள் படிப்புல இருந்து எல்லாமே இப்போ விலைவாசி கூட. அதே நேரத்துல வருமானம் கம்மி, செலவு கூட. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா நிறைய கடன் தான் இருக்கு, நிறைய வீட்டுல இருக்கு. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி, நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். நமக்கு எந்த நேரத்துல என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை காலையில எனக்கு யாருமே இன்னைக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையில ஒருவேளை காலையில யாராவது இணைந்திருந்தால், மனுஷன் கூட வருவானா இல்லையோ, கர்த்தர் உங்க கூட வருவார். ஒருவேளை நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறேன், நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நான் அவசர சிகிச்சைக்கு போறேன், ஒருவேளை நான் புதுசா ஒரு வேலைக்கு போறேன், எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். அவர் மட்டும்தான் உங்க கூட வர முடியும். அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி என்னை ரட்சிப்பார். உங்களுக்கு எந்த நேரத்துல விடுதலை தரணும், எந்த நேரத்துல சுகம் தரணும், எந்த நேரத்துல எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கணும் தேவனுக்கு தெரியும். அதிகால வேளையிலே எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா. எனக்கு இறங்கும் ஐயரே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தேவகுமாரனே எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும் என்று நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய சமூகத்திலே கேட்கும் போது அப்பா பாப்பாரு. என் பிள்ளைகளை கூப்பிடுறாங்க, உடனே மனம் இறங்குவார். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, நம்ம வீட்டுல குட்டி பிள்ளைகள் இருக்கு, வாலிப பிள்ளைகள் இருக்கு, வாலிப பையன் இருக்கான். கூப்பிட்டோன்னு என்னப்பா ஏன் கூப்பிட்ட அப்படி சொல்லி நம்ம கேட்போம்ல பிள்ளைகள்கிட்ட. பரலோகத்துல தேவன் உடனே பார்ப்பார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லப்பா. விக்னங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தீங்கு கடந்து போக மட்டும் என்று ஜெபிக்கிறார். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என் இதயத்துக்குள்ளே நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது காலையில இணைந்திருந்தால்
அது தீங்கா இருக்கலாம், தடையா இருக்கலாம், கொடுமையான காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். விக்கனங்கள் கடந்து போக மட்டும் அந்த பிரச்சனை மாறுகிறவரிய உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று ஜெபிக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் தேவையில்லாம பேசுவாங்க, தேவையில்லாம புறங்கூறுவாங்க, தேவையில்லாம நிந்திப்பாங்க, அவதூறா பேசுவாங்க, புறங்கூறி ஏகப்பட்ட காரியத்தை சொல்லிடுவாங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் எனக்காக அனுப்புவார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தால் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவருக்கு தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன வேணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம், 10 நிமிஷம் செய்தி கேட்கிறோம். உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? உங்க சிந்தனையில என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? உங்க இருதயத்துல நீங்க என்னெல்லாம் போட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க? எனக்கு யாருமே இல்லையே, என்னை யாரு கவனிக்கா, என் புருஷன் கவனிக்க மாட்டேங்கான், ஐயோ என் பையன் கவனிக்க மாட்டேங்கான், வேலைக்கு போற இடத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் இவ்வளவு வட்டி கட்டணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இத்தனை லட்சம் கடன் இருக்கு, என்னெல்லாம் நீங்க புலம்புறீங்களோ, மனுஷன் உதவி செய்வானா இல்லையோ அவரை நோக்கி எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. அவருதான்ப்பா நமக்கு எல்லாம். எவ்வளவுதான் நான் உங்கள்கிட்ட பேசினாலும் என் இருதயம் தேவனோடு இருந்தா மட்டும்தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நல்ல செய்தியை புரிஞ்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட பேசுறேன், என் இருதயத்தை தேவன் பார்ப்பார். என் இதயத்துக்குள்ளே நான் குப்பையை வச்சிருக்கேனா, அழுக்கு வச்சிருக்கேனா, கசப்பு வச்சிருக்கேனா, வெறுப்பு வச்சிருக்கேனா, பகை வச்சிருக்கிறேனா, துரோகமான சில கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் வச்சிருக்கேனா, இல்ல விக்கிர வழிபாடுல இருக்கிறேனா, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றேனா, இல்ல துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்கிட்ட ஏதாவது காரியம் இருக்கான்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டே இருக்கும். எங்க அப்பா பார்ப்பாரு, ஒரு மனுஷன் பார்க்கறானா இல்லையோப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பரலோகத்துல உள்ள தேவன் என் இருதயத்துல நான் என்னெல்லாம் குப்பையை வச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்பாரு. முதல்ல பார்ப்பாரு, இயேசுவே என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் தாழ்த்தி அவரோட சமூகத்துல கெஞ்சி கேட்கும்போது நம்முடைய குறைகளையும் மன்னிப்பார், நம்முடைய குற்றங்களையும் மன்னிப்பார், நமக்கு கிருபை தருவார், பரிசுத்தாவினால் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார், நமக்கு கிருபையின் வரங்களை தருவார். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ சகல விதமான நன்மைகளையும் தருவார். இன்னைக்கு காலை வேளையிலே எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா, எனக்கு இறங்கும்பா அப்படி நம்ம ஒருமனப்பட்டு பரலோகத்தை நம்ம எல்லாரும் பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக அவருடைய சமூகத்து முன்பாக ஒரு சில நிமிடங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தடைகள் விலகும், தீமையான காரியத்தை விலகிறோம், கர்த்தர் விட்டு தள்ளி போற என்னென்ன கொடுமையான காரியங்கள் எல்லாம் விலகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு பரலோகத்துக்கு ஒத்தாசையை அனுப்பி என் வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கிஃப்டும் தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கண்களை மூடுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், உங்களை விட்டா எங்களுக்கு யார் இல்லப்பா. இந்த பூமியில எங்களுக்கு கிருபை தரீங்க,
அளவில்லாமல் அபிஷேகம் நிரப்புறீங்க. அளவில்லாமல் உங்களுடைய ஆவியை தரீங்க. உங்களுடைய வார்த்தையை எங்க கையில தந்துட்டீங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே என்னென்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் மன்னித்து எங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க. இருளிலே வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவே மெய்யான ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய இருதயத்துக்குள்ள ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். கெட்டு போன ரட்சிக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சிலுவை சிந்தின இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க, பரிபூர்ணமாக ஆசிரிங்க. தீர்காயுஸ்தாங்க எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. அவனுடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, 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 மன்னிங்க. கர்த்தர் இந்த அதிகாலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மன்னிக்க வேண்டும். உம்முடைய கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு பெருகட்டும். உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் விலகி ஓடிடும். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். உம்முடைய பாதுகாவல் இறங்கி வரட்டும். அப்பா தாழ்த்திரோம்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லைப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். நிறைய குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. பிரச்சனை அதிகம். புருஷன் சரியில்லை, பையன் சரியில்லை, வேலைக்கு போற இடத்துல அங்க பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கைய பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனையை சுமந்து கொண்டு போறாங்கப்பா. நிம்மதியே இல்லப்பா. காலையிலேயே கண்ணீர் வடிக்கிறாங்க, காலையிலேயே துக்கத்தோடு இருக்காங்க. மன வேதனை, மன துக்கம் இருக்கிறத விட சாகிறதே மேல் சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. இப்படிலாம் யோசிக்கிறாங்கப்பா. ரிப்போர்ட்டா ஷந்தட்டலரது நிஷந்தட்ட நமக்கு விக்கேதுனா தேவையில்லாம காலையில் யோசிக்கிறாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ மரித்த ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படணும்பா. பிந்தின ஆதாமாக அப்பா வெளிப்பட்டீங்களே, உயிர்ப்பிக்கிற ஆவியாக வெளிப்பட்டீங்களே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உயிர்ப்பீங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல செத்து போன நிலைமையில காணப்படுறோம் உயிர்ப்பீங்கப்பா. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படட்டும். சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவியில் ஒரு எழுப்பல் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்பா. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்க. உங்களுடைய கண்ணீரை பார்த்து சுகமாக்கின கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் தாழ்த்தினாலும் அந்த குடும்பத்தை உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா. மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறீங்கப்பா. நன்றிப்பா. இந்த கால வேளையிலே கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து அதனால நாமத்தோட வானத்தில் விட்டு சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்போது சகல குடும்பத்தின் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், அவருடைய கலஜம், அவருடைய பாத்திரம், அவருடைய பண்டசால் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரப்பப்படட்டும். வெண் வஸ்திரம் தாங்கப்பா, ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா, துதியின் சால்வை தாங்கப்பா. மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்கி இருங்கப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ள கசடு, தேவையில்லா குப்பைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ண வேண்டும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவைமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவோட ரத்தமும் மாறட்டும். அப்ப அந்த கால வேளையில தாழ்த்திரோம், கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி ஆசிரியப்பா. கத்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவங்கள் எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க, எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க, எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க. கத்தர் மனம் இறங்குங்கப்பா.
உங்க பிள்ளைகளை காலையில சந்திங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்கணும், கிருபை தாங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், முகமுகமா தரிசிக்கணும், இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வேண்டியது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்கினினால நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் அக்கினினால் நிரப்புங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்கப்பா. துதிக்கிற ஜனமா மாறட்டும். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஜனமா மாறட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அதுதான்ப்பா பிதாவின் சித்தம். ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பரலத்துக்கு வரணும். அந்த கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், நன்மை செய்யற பிள்ளைகளா மாறட்டும், தான தர்மம் செய்யற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா. அப்பா பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும். கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திர செலுத்த கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகால வேளையில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவளோட தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவன்ல வரணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். எங்களை மனவாட்டியாக அப்ப ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. மணவாளன் வரும்போது மணவாளோட சத்தத்தை நாங்க கேட்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஊழியத்துக்காக புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கட்டும். காலவேளையில கற்பத்தினிக்கா ஜீவிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி கரம் தொட்டு ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை மாசம் டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோட எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, நீங்க சந்திங்கப்பா. இந்த நாளைக்கு அனுச கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆச்சா. எங்க கூட நீங்க வரணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் தங்கி இருக்கணும்ப்பா. அதிகால வேளையில துதிக்கிறாங்கப்பா, ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துல தாழ்த்துறப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. மனிதனுடைய கண்கள்ல தயவடைகிறத கிருபை செய்யுங்கப்பா. துதிக்கிற ஜனமா மாறட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறப்ப எல்லா சத்தும் வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொடுக்கும் அந்த எல்லா கிரியை சுட்டு எரிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள தாழ்த்துறாங்க. கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துல விபச்சார அடிமையில இருக்காங்க, மதுவான அடிமையில இருக்காங்க, போதை காரியத்துல இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்ய எல்லா சத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்து எல்லா சத்துரும் சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேற வேற இடத்துல அப்பா தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, அப்பா கூலி வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்துல வியாபாரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல அப்பா கம்பெனி வச்சிருக்காங்க, விவசாயி ஜெபிக்கிறாங்க, காலை வேளையில போட் தொழில் பொறுப்பாங்க. எல்லா குடும்பத்தையும் சேனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை கறந்துட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் புறப்பட்டு போங்க. பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, 2 வீலர்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. காலவேளையிலே வண்டியில போகும்போது பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்வதா சாவதா என்று இப்படியே ஒரு குடும்பத்துல யோசிக்கிறாங்கப்பா. இந்த நாளில் கர்த்தர் புறப்பட்டு போங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. கர்த்தர் புறப்படுத்துங்க. சரீரத்துல பலவீனத்தோடு சில குடும்பத்துல எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், ஹோம் ஹாஸ்டேஜில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, படுக்கையில் இருக்காங்க, வயசாயிட்டு. சில குடும்பத்திலே எலும்பு பிரச்சனை, முதுகுல ஆப்ரேஷன்,
சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸ், சில குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, சில குடும்பத்தில் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கர்ப்பப்பையில் பிரச்சனை, மார்பில் கட்டி, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல கட்டி, எத்தனையோ குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், எந்த குடும்பத்தில் அதிகால வேளைக்கு தாழ்த்தும் அந்த குடும்பத்தை அப்பா கர்த்தர் சந்திக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தால் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். சில குடும்பத்திலே காலவேளையிலே புதுசா ஒரு வியாபாரம் பார்க்கணும், புதுசா வண்டி வாங்கணும், புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. வீடு கட்டுறாங்க, தடையில்லாம கட்டி முடிக்காத கிருபை செய்யுங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, ஏமாற்றம். சில வாலிப பிள்ளைகள் மனுஷன் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்துல மனுஷன் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. காலவேளையிலே சில குடும்பத்திலே இன்னைக்கு நிறைய பணம் தேவைன்னு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே ஹோம் லோன், ஹவுசிங் லோன், சில குடும்பத்திலே அப்பா பல பிரச்சனைப்பா, எல்லா காரியத்துக்கும் பணம் தேவைப்படுது. நிறைய லோன் போயிட்டு இருக்கு, நகை கடன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு. சில குடும்பத்துல இஎம்ஐ போயிட்டு இருக்கு, குழுல பணம் கட்டிட்டு கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஏகப்பட்ட பணம் தேவை இருக்குப்பா. இதெல்லாம் ஒரு மனுஷன்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாதுப்பா. இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளை சந்திங்க, உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். காலவேளையில் யாரெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாருங்கப்பா, கர்த்தர் பாருங்கப்பா, கர்த்தர் பாருங்க. காலவேளையிலே தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிச்சுங்கப்பா. நிறைய தேவைகள் இருக்கு, பிள்ளைகள் வயசாயிட்டு இருக்கு. கர்த்தர் நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியே இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்து போன வாழ்க்கை மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள மறுபடியும் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. கர்ப்பத்துணிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. டெலிவரி போடுறாங்க, பர்ம வைத்திரு கூட இருங்கப்பா, கூட இருங்க. இந்த காலவெளியில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தருங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி எந்தெந்த காரியத்துல போடுமோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்பு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து விடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. தினமும் ஒரு நிமிடமா ஜெபிங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.